ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து வெக்டார்ஸ் அண்ட் 3D கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட லெக்சர் 2 பார்க்க போறோம். போன லெக்சர்ல இன்ட்ரோடக்ஷன் டு 3D கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பார்த்தோம். அதுல வந்து ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன? அதோட காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? எக்ஸ், ஒய், இசட் ஆக்சிஸ்லாம் எப்படி ஓரியன்ட் ஆயிருக்கு? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? சென்ட்ராய்ட் ஃபார்முலா என்ன? செக்ஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். ஃபைனலா டிசிஸ் அண்ட் டிஆர்ஸ் ஆஃப் a லைன் பார்த்து நம்ம போன லெக்சரை கன்க்ளூட் பண்ணோம். இன்னைக்கு அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பிசிஸ் அண்ட் டிஆர்ஸ் வச்சு ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் லைன் செக்மெண்ட் எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இதெல்லாம் பார்க்க போறோம். Okay. So, இந்த லெக்சருக்கான மோட்டோ ஒரு அஜெண்டா ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ், டூ லைன்ஸ் தான் என்ன, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ். இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அது வெக்டார்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக பண்ண போகிறோம். இப்போ பேசிக்காக லைன்ஸுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வெக்டார்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா லைன்ஸ் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பண்ணுவோம். ஓகே, பிஃபோர் எனிதிங் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சிஸ்டம் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். லெட்ஸ் கன்சிடர் அ பாயிண்ட் பி அண்ட் இது வந்து ஒரிஜின் ஓ நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓபியோட ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பாயிண்டோட இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட். அலாங் எக்ஸ் ஆக்சிஸோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும்னா இதோட ப்ரொஜெக்ஷன் மாட் ஆஃப் எக்ஸ். அலாங் ஒய் ஆக்சிஸ் இதோட ப்ரொஜெக்ஷன் மாட் ஆஃப் ஒய். அலாங் ஜெட் ஆக்சிஸ் இதோட ப்ரொஜெக்ஷன் மாட் ஆஃப். இது பேசிக்கா என்ன, இந்த லைன் வந்து எவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேல, இந்த லென்த், அதுதான் நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ லைன் செக்மெண்ட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேல இந்த லென்த் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன் செக்மெண்ட் ஓபி ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். இதே மாதிரி இந்த லைன் செக்மெண்ட் ஓபி எந்த அளவுக்கு ஒய் ஆக்சிஸ் மேல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, அந்த இது வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஓபி ஆன் ஒய் ஆக்சிஸ். அதே மாதிரி ஜெட் ஆக்சிஸ் மேல எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, அது வந்து ப்ரொஜெக்ஷன் ஆன் ஜெட் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் ஏற்கனவே எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்ங்கிறதுனால அது எக்ஸ்ல வந்து இவ்வளவு தூரம் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும், அப்புறம் ஒய்ல எவ்வளவு தூரம் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும், அப்புறம் ஜெட்ல எவ்வளவு தூரம் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். அதனால தான் நமக்கு அந்த ஓபி லைனே கிடைச்சிருக்கும். ரைட்டா நம்ம வந்து மாட் எக்ஸ் மாட் ஒய் மாட் ஜெட் அப்படின்னே எடுத்துருக்கோம். ஓகே, நமக்கு தேவை இந்த லென்த் தான்ங்கிறதுனால நம்ம மாட் எடுத்துருக்கோம். இதுவே ஒரு லைன் செக்மெண்ட் ஒரிஜின், இங்க லைன் செக்மெண்ட்ல வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஒரிஜினா இருந்துச்சு. இப்போ ரெண்டு பாயிண்ட்மே வேற வேற பாயிண்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு பாயிண்ட் வந்து ஏ, லெட்ஸ் சே x1, y1, z. இன்னொரு பாயிண்ட் வந்து பி, லெட்ஸ் சே x2, y2, z. ஓகேவா? இப்போ ஏபியோட ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், அது ஆப்வியஸ்லி நமக்கு ஏற்கனவே தெரியும். நான் இந்த சைடு எழுதுறேன். அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் மாட் ஆஃப் x2 மைனஸ் x1. போன லெக்சர்ல நம்ம அந்த ஜியாமெட்ரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம இந்த டிசிஸ் அண்ட் டிஆருக்கு ஜியாமெட்ரிக்கலா அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்போ ஒரு லைனோட ப்ரொஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆப்வியஸா அதே தான் இங்கேயும். x2 மைனஸ் x1 ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு மாட் ஆஃப் x2 மைனஸ் x1. எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த லைன் செக்மெண்ட் எவ்வளோ லென்த் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2 மைனஸ் x1. அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸ்ல அது எவ்வளோ லென்த் கவர் பண்ணணும்னு பார்த்தா மாட் ஆஃப் y2 மைனஸ் y1. ஜெட் ஆக்சிஸ்ல மாட் ஆஃப் z2 மைனஸ் z1. ஓகே, இப்போ நமக்கு வந்து இங்க ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்காங்க, x1 y1 z1, x2 y2 z2. இப்போ இந்த லைன் செக்மெண்ட் எவ்வளோ இந்த லைன் செக்மெண்டோட ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ இருக்கும்னு கேட்டா ஃபைன். ஆனா நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கல, வெறுமனே இந்த ஏபியோட லென்த் என்னன்னு கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கேட்டாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே தெரியும், நம்ம வந்து போன லெக்சர்லயே பார்த்திருப்போம். cos alpha is equal to x2 minus x1 divided by r, அதாவது பேசிக்கா லென்த் ஆஃப் ஏபி.
அண்ட் நமக்கு வந்து இப்ப என்ன பார்த்திருக்கோம்னா, இதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்போ அவங்க கொஸ்டின்ல குடுத்துடுறாங்க. ப்ரொஜெக்ஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் குடுத்துட்டாங்க. காஸ் ஆல்ஃபா குடுத்துட்டாங்க, காஸ் பீட்டா குடுத்துட்டாங்க, அண்ட் காஸ் காமாவும் குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம ஈஸியா ப்ரொஜெக்ஷன் அலாங் எக்ஸ், ஒய், இசட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? So projection along x will be equal to length of AB into cos alpha. Projection along y is equal to length of AB into cos beta. Projection along z is equal to length of AB into cos gamma. அவ்வளவுதான். ஸோ நமக்கு வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுத்தாலும் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் ப்ரொஜெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஆப்வியஸா ஒரு லைன் செக்மெண்ட் ஓபி இருந்துச்சுனாலும் அதோட ப்ரொஜெக்ஷன் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதுதான் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் லைன். இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன் செக்மெண்ட். இப்போ அடுத்து நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் போகிறோம். ஓகே, நம்ம ரீகலெக்ட் பண்ணா 2Dல ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி இருக்கும்? ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. கரெக்டா? நீங்க நினைக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கெல்லாம் எக்ஸ் ஒய்க்கு என்ன பண்றோமோ அது ஜெட்டுக்கும் சேர்த்து பண்ணோம், நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கிடைச்சிச்சு, செக்ஷன் ஃபார்முலா கிடைச்சிச்சு. அப்போ இதுக்கும் நம்ம வந்து ஜெட்டுக்கும் சேர்த்து பண்ணலாம். ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் டிசெட் பிளஸ் டி ஈக்குவல் டு 0. முடிஞ்சிடுச்சு, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் 3D அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, அப்படி கிடையாது. 2Dல நம்ம எதை லைன்னு சொல்றோமோ அது 3Dக்கு எக்ஸ்பேண்ட் பண்றப்போ நமக்கு பிளேன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வில் ரெப்ரசன்ட் இந்த மாதிரி இது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் பிளேன். 2Dல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு லைன் இருக்கு, அது நான் அப்படியே 3D பிளேன், அது ஸ்பேஸுக்கு அந்த லைனை நான் முன்னாடி பின்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ண இழுத்தேன்னா எனக்கு கிடைக்க போறது பிளேன். ஸோ நான் ஜெட்டுக்கும் அந்த ஜெட்டுக்கும் அந்த ஈக்குவேஷன் நான் ஜெட்டையும் போட்டேன்னா எனக்கு கிடைக்க போறது லைன் கிடையாது, 3Dல லைன் கிடையாது, அது ஒரு பிளேன். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு எப்போ கிடைக்கும்? 2 பிளேன் இன்டர்செக்ட் ஆகிறப்போ எனக்கு நடுவில் கிடைக்கிறது பேர் தான் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ 2 இண்டிபெண்டன்ட் பிளேன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. A1x பிளஸ் B1y பிளஸ் C1z பிளஸ் D1 equal to 0. A2x பிளஸ் B2y பிளஸ் C2z பிளஸ் D2 is equal to 0. இது வந்து பிளேன் 1 வச்சுக்கலாம், இது வந்து பிளேன் 2 வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 பிளேனும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல எனக்கு ஒரு லைன் கிடைக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த 2 பிளேனும் பேரலா இருக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து இன்டர்செக்டிங் பிளேன்ஸா இருந்துச்சுன்னா இன்டர்செக்ட் பண்ற இடத்துல நீங்களே யோசிச்சு பாருங்க, 2 பிளேன் இன்டர்செக்ட் ஆனா எனக்கு வந்து நடுவில் ஒரு லைன் கிடைக்கும். ஓவர்லாப்பிங் பிளேன்னா அது கம்ப்ளீட்டா சேம் பிளேனா தான் இருக்கும். இன்டர்செக்டிங் பிளேன்ஸா இருந்துச்சுன்னா நடுவில் எனக்கு வந்து ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றப்போ எனக்கு கிடைக்கிறது தான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இன் 3D. ஓகேவா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா? ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ண போறது கிடையாது, ஆப்வியஸ்லி கிடையாது. அவங்க கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் த லைன் பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம 2Dல பார்த்த மாதிரி 1 பாயிண்ட் ஃபார்ம். 2Dல என்ன பார்த்தோம்? 2Dல நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஸ்லோப் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்க நமக்கு வந்து பாயிண்ட் கொடுத்துருவாங்க, x1 y1 z1 ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸ்லோப் பதிலா டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுப்பாங்க, L M N. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வில் பி லைக் x minus x1 divided by L is equal to y minus y1 divided by m is equal to z minus z1 divided by m. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் 1 பாயிண்ட் ஃபார்ம். ஸோ 1 பாயிண்ட் இருக்கும், டைரக்ஷன் கொசைன்ஸும் கொடுத்தாங்கன்னா இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் லைன். ஆல் திஸ் வில் பி ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நமக்கு இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுக்கல, 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக டைரக்ஷன் கொசைன்ஸ் நம்மளே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட் ஃபார்ம். x1 y1
z1 ஒரு பாயிண்ட் and x2, y2, z2 இன்னொரு பாயிண்ட். We have to find a line passing through A and B. A, B ரெண்டு பாயிண்ட் வழியாகவும் போற ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம் அதுக்கு? x minus x1 divided by direction cosine ஓட ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? x2 minus x1 divided by mod of AB. This is equal to y minus y1 divided by y2 minus y1 divided by AB equal to z minus z1 divided by z2 minus z1 divided by AB equal to R. இந்த AB வந்து எல்லா சைட்லயும் இருக்கிறதுனால காமன் கேன்சல் ஆகும். ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டா இதுதான் என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் லைன் 2 பாயிண்ட் ஃபார்ம். இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். Find the coordinates of points on the line. லைனோட ஈக்குவேஷன் வந்து x1 by 2 equal to y plus 2 by 3 equal to z minus 3 by 6. ஓகேவா? இது வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன். நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? Which is at a distance of 3 units from a point 1, minus 2, 3. ஓகேவா? ஸோ 1, minus 2, 3 அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. அந்த லைன் சாரி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல இருந்து 3 யூனிட்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் வந்து இந்த லைன்ல இருக்கு. பட் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டும் வந்து இந்த லைன்ல தான் இருக்கு. ஸோ சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு. லைன் 1 நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ பாயிண்ட் இருக்கு. 1, minus 2, 3. இந்த பாயிண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்டும் அந்த லைன்ல தான் இருக்கு. நம்ம இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்ம இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட்டும் லைன்ல தான் இருக்கு. such that AB is equal to 3. ஓகேவா? ஓகே. இதுக்கு நம்ம வந்துட்டு எப்படி சால்வ் பண்ண போறோம்? பியோட வேல்யூ வந்துட்டு x1, y1, z1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷன்லயே ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ x1 minus 1 divided by 2 is equal to r. y1 plus 2 divided by 3 is equal to r. z1 minus 3 divided by 3, 6 is equal to r. So x1 is equal to 2r plus 1. y1 is equal to 3r minus 2. z1 is equal to 6r plus 3. Okay. ஸோ என்னோட பாயிண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட்டுமே இருக்கு அண்ட் அதோட டிஸ்டன்ஸும் எனக்கு தெரியும். 2r plus 1, 3r minus 2, 6r plus 3. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து 1, minus 2, 3. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அதை எப்படி கண்டுபிடிப்பேன்? டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2r plus 1 minus 1 the whole square plus 3r minus 2 minus of minus plus 2 the whole square plus 6r plus 3 minus 3 the whole square, which is equal to 1, 1 cancel ஆயிடும், 2, 2 cancel ஆயிடும், 3 minus 3 cancel ஆயிடும். அப்போ 4r square plus 9r square plus 36r square. ஓகே, இது வந்து 13 plus 36 is equal to 49r square. ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? d is equal to 7r. 3 is equal to r 7r and r is equal to
3/7. நான் வந்து நெகட்டிவ் சைன இக்னோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இப்போ பாயிண்ட் வந்து எனக்கு இதர் இந்த சைடும் இருக்கலாம், அந்த சைடும் இருக்கலாம். ஸோ, நான் வந்து வெறும் பாசிட்டிவ் சைடு மட்டும் வச்சுட்டு, நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிக்க போறேன். r is equal to 3/7 இல்லையா? So, x1 is equal to 6/7 plus 1, y1 is equal to 9/7 minus 2, and z1 is equal to 18/7 plus 3. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 plus 7, 13/7, 9 minus 14 minus 5/7, 18 plus 21, 39/7. இதுதான் என்னோட பாயிண்ட். இது ஒரு செட் ஆஃப் பாயிண்ட். There will be another point also. அந்த another பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு r equal to -3/7 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். r equal to -3/7 சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ இன்னொரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட்டும் will be 3 யூனிட்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து 3 யூனிட்ஸ்ல இருந்து கிடைக்கும். அதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ்க்கும் நமக்கு வந்து வெக்டார் ஃபார்ம் ஆஃப் லைன்ஸ் புரிஞ்சா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் சொல்றேன். ஆஹ் ஒரு லைன் 1 அதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து L1, M1, N1 அப்படின்னு வச்சுக்கலாம். லைன் 2 ஒரு டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து L2, M2, இது வந்து லைன் 2, இது வந்து லைன் 1, M2, N2 வச்சுக்கலாம். ஆங்கிள் பிட்வீன் தம் வந்து தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். தீட்டா தான் ஆங்கிள் பிட்வீன் தம் வச்சுக்கலாம். இப்போ ஃபார்முலா என்னன்னா இதுக்கு cos theta is equal to L1 L2 plus M1 M2 plus N1 N2. இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்திருந்தாங்க. A1 A2 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்திருந்தாங்கன்னா cos theta will be equal to A1 A2 plus B1 B2 plus C1 C2 divided by root under A1 square plus B1 square plus C1 square into root under A2 square plus B2 square plus C2 square. இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அதெல்லாம் நம்ம வெக்டார்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் இதை பார்க்கலாம். ஓகே. அடுத்து parallel and perpendicular lines. எப்போ two lines can be parallel? When theta equal to 0 degree, two lines will be parallel. எப்போ two lines can be perpendicular? When theta equal to 90 degree, two lines can be perpendicular. ஓகே. ஸோ இப்போ theta equal to 0 degree இருக்கட்டும். theta equal to 90 degreeனா cos theta equal to 0. கரெக்டா? அப்போ L1 L2 plus M1 M2 plus N1 N2 equal to 0. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ரெண்டு லைனுமே வந்து என்னவா இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு. பேரலா இருக்குன்னா அதுக்கு கண்டிஷன் L1 by L2 equal to M1 by M2 equal to N1 by N2. ரெண்டுமே சேம் டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் மேக் பண்ணுச்சு அப்படின்னா தே ஆர் செட் டு பி parallel. இது வந்து parallel லைன்ஸ்க்கான கண்டிஷன். ஓகே. அடுத்து வந்து ஸ்க்யூ லைன்ஸ். 2Dல பார்த்தோம்னா நமக்கு ரெண்டே டைப் ஆஃப் லைன்ஸ் தான். இப்போ 2D ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2Dல பார்த்தா ரெண்டே டைப் ஆஃப் லைன்ஸ் தான். இதை ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகணும், இல்லைன்னா ரெண்டு லைன்ஸ் பேரலா இருக்கணும். ஆனா 3Dல அப்படி கிடையாது. த லைன்ஸ் கேன் பி parallel, intersecting, perpendicular or skew. டூ லைன்ஸ் பாருங்க, இந்த ரெண்டு லைனும் parallel கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர், அதே சமயம் இன்டர்செக்டிங்கும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற லைன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்க்யூ லைன்ஸ் சொல்லுவோம். எந்த இடத்துலயுமே இந்த ரெண்டு லைன்ஸுமே இந்த லைன் Nனும் லைன் எம்மும் எப்பவுமே இன்டர்செக்டே ஆகாது. கரெக்டா? அது எப்பவுமே இன்டர்செக்ட் ஆகாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ல இருக்கிறதுனால அவங்க வந்து இன்டர்செக்டே ஆக மாட்டாங்க.
லைன் ஏஎம் வந்து ஒரு பிளேன்ல இருக்கு. லைன் என் வந்து சாரி லைன் எம் ஒரு பிளேன்ல இருக்கு. லைன் என் ஒரு பிளேன்ல இருக்கு. இந்த 2 பிளேன்ஸுமே எப்பவுமே இன்டர்செக்ட் ஆகாது. இந்த 2 பிளேன்ஸுமே இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த 2 லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகாது. ரைட் சைட்லயும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. லைன் ஏ, லைன் பி பாருங்க. அவங்க 2 பேருமே parallel பிளேன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸும் எப்பவுமே இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து 2 லைன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த 2 ஸ்க்யூ லைனுக்கும் நடுவுல இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஏடி. ஏடி. ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு நடுவுல இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆப்வியஸ்லி 0. parallel லைன்ஸ்க்கு நடுவுல இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். 2 லைன்ஸ்க்கு நடுவுல வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ் இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. இதுல எது ஷார்ட்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஏடி தான் இதுல இருக்கிறதுலே ஷார்ட். அந்த டிஸ்டன்ஸ் எதனால இது ஷார்ட்டஸ்ட்? இந்த செக்மெண்ட் இருக்குல்ல, ஏடி செக்மெண்ட் லைன் செக்மெண்ட் இருக்குல்ல, அந்த லைன் செக்மெண்ட் இஸ் parallel to என் as well as எம். அந்த மாதிரி நம்ம ஒரு லைன் செக்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். 2 லைனுக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கணும் அந்த லைன் செக்மெண்ட். அப்பதான் அந்த லென்த் ஆஃப் லைன் செக்மெண்ட் will be the shortest distance between the 2 lines. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம வெக்டார்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி ரைட் சைட்ல இருக்கிறதுக்கும் பாருங்க. சிடி லைன் செக்மெண்ட் சிடி அந்த லென்த் ஆஃப் சிடி தான் வில் பி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஏன் சிடி வந்து லைன் ஏக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கு, லைன் பிக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கு. அதனால தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அது வருது. ஓகே ஓகே. ஸோ இந்த லெக்சருக்கு அவ்வளோதான். இதுக்கு அடுத்த லெக்சர்ல நம்ம வெக்டார்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வெக்டார் ஸ்டார்ட் பண்ணிட்டு வெக்டார்ஸ் முடிக்கும் போது நம்ம லைன்ஸோட பாக்கி கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.